இன்றைக்கி நம்ம எம்ஆர் லேர்னிங் தமிழ் சேனலில் வந்து இம்பார்ட்டண்டான 10 கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். செந்தமிழ் அந்தணர் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா வந்து ரா இளங்குமணனார். செந்தமிழ் அந்தணர் என்று அழைக்கப்படுபவர் ரா இளங்குமணனார். அடுத்தது உயிரெழுத்துக்கள் 12 வந்து எந்த இடத்துல வந்து இடமாக கொண்டு பிறக்குது அப்படின்னு கேட்குறாங்க. உயிரெழுத்துக்கள் 12 வந்து கழுத்தை இடமாக வந்து கொண்டு பிறக்குது. உயிரெழுத்துக்கள் அப்படின்னா வந்து கழுத்தை இடமாக கொண்டு பிறக்குது. அதே மாதிரி ஆயுத எழுத்துக்கள் வந்து எதை இடமாக கொண்டு பிறக்குது அப்படின்னா வந்து தலையை இடமாக கொண்டு வந்து பிறக்கிறது. இதழ்களை வந்து குவிப்பதால் பிறக்கிற எழுத்துக்கள் எது அப்படின்னு கேட்குறாங்க. இதெல்லாம் குவிக்கிறனால வந்து உ அப்படின்ற எழுத்துக்கள் வந்து பிறக்கும். ஆந்தையோட ஒளிமரபு எது அப்படின்னா வந்து ஆந்தை அப்படிங்கிறது வந்து அலரும். சித்திரை எழுத்து என்பதன் ஆங்கில சொல். சித்திரை எழுத்து அப்படிங்கிறது வந்து பிக்டோகிராஃப் அப்படின்னு அழைப்பாங்க. தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா வந்து வாணிதாசன். தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் வாணிதாசன். கொடிமுல்லை அப்படின்ற இதில் வந்து எழுதினவர் யார் அப்படின்னா வந்து வாணிதாசன். வாகு அப்படின்றதோட பொருள் சரியாக. வானில் கருமுகில் தோன்றினால் மழை பெய்யும். முகில் அப்படிங்கிறது இதில் எதை குறிக்குது அப்படின்னா வந்து மேகம் அப்படிங்கிறத குறிக்கும். வானில் கருமேகங்கள் தோன்றினால் மழை பெய்யும் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து முகில் அப்படின்ற வார்த்தையை வச்சு சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தடுத்து வர வீடியோஸ் வந்து டெய்லி இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி வந்து வீடியோஸ் வரும். தேங்க்யூ.